ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்தை கூகுள்லையோ இல்லை யூடியூப்லையோ தேடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சூட்டபிள் ஆகும். ஓகே, இப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னா அந்த கம்பெனி ஸ்டாண்டர்டான கம்பெனியாங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ப்ராப்பர் லீகலாக அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அந்த கம்பெனியை இதுக்கப்புறம் கொண்டு போகிறதுக்கான கெப்பாசிட்டி அந்த கம்பெனிக்கு இருக்கா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ அப்படி என்ன பிஸ்னஸை உங்கள்கிட்ட கொண்டு வர போகிறேன் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் இந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். இந்த பிஸ்னஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் 2 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கிட்ட இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதை பற்றின விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கம்பெனியோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ உடனே எல்லாருக்கும் தோணும், கூகுள் எடுங்க, ஆக்சஸ் இந்தியா லீகல் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 லீகல் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும். கம்பெனி ப்ராப்பர் லீகல். சரிங்களா? இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். accessindia.com ஒரு ஆப் தான். ஸோ இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை குரோம்பேட்டில் இதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. சென்னையில் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது, திருச்சியில் ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 பிரான்ச் ஆஃபீஸ் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது ஏபி செந்தில்குமார் சார், பாபு சார் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட சிஇஓவாக இருக்காங்க. இந்த 2 நபரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சம் கஸ்டமரோட சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி ஒரே ஒரு ரூல் மட்டும் தான் சொல்லுது. என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் மாதம் பொருள் வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. வாங்குற பொருளை விற்க வேண்டிய விலையும் கிடையாது. ஆனால் கம்பெனிக்குள்ளே நீங்கள் பிரைம் மெம்பர் ஆகணும் அப்படின்னா ஒரு 15 கிட்டு கம்பெனி வச்சிருக்கு. மொத்தமாக தான் கிடைக்கும் பொருள். கிராசரி கிட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்லீப்னு சொல்லிட்டு நாப்கின் கிட் இருக்குது. ஜென்ஸுக்கு தேவையான இன்னர் வியர் கிட் இருக்குது. ஸோ மிக்சி காம்போ இருக்குது. மென்ஸுக்கான வாட்ச் கிட் இருக்குது, லேடிஸ்க்கான வாட்ச் கிட் இருக்குது, கார்மெண்ட்ஸ் கிட் இருக்குது, லெகின்ஸ் லேடிஸ்க்கான லெகின்ஸ் கிட் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கிட்டு கம்பெனி வச்சுருக்கு. ஸோ இந்த ஆப்பில் எல்லா பொருளுமே கிடைக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரி இந்த ஆப்பில் உங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும். ஆனால் இந்த 15 கிட்டில் ஒரு கிட்டை எடுத்து மட்டும் தான் நீங்கள் கம்பெனிக்குள்ளே பிரைம் மெம்பர் ஆக முடியும். ஸோ இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் பிரைம் மெம்பர் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு கிட் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 to 4 நாளைக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு அந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆயிரும். நீங்கள் கொடுத்த காசுக்கு ப்ராடக்ட் டெலிவரி ஆயிரும். ஸோ இதை பற்றின விஷயங்கள் நான் போர்டில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வேறு லெவலில் சூட்டபிள் ஆகும். இந்த பிளான் மட்டும் நான் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்க. ஒரே ஒரு டைம் பக்கத்தில் நீங்கள் மளிகை ஜாமா பொருள் ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறீங்க அப்படின்னா அதை கடையை மாற்றி ஒரே ஒரு டைம் இந்த ஆப்பில், அதாவது accessindia.com ஆப்பில் நீங்கள் பொருள் வாங்குறது மூலயமா கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. உங்கள் நேமுக்கு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. இப்போ என்னோட நேம் ஹென்ரின்ற நேமில் ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த பிஸ்னஸில் இந்த பொருளோட ரேட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 4700 6700 வரைக்கும் உங்களுக்கு கிட்டு கிடைக்கும். நீங்கள் எந்த கிட்டை எடுத்து வேணாலும் கம்பெனிக்குள்ளே பிரைம் மெம்பராக உள்ளே வந்துருக்கலாம். மாதம் இந்த ஆப்பில் பொருள் வாங்கணும் அவசியம் கிடையாது. வாங்குகிற பொருளை விற்க வேண்டிய விலையும் உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு டைம் கடையை மாற்றி பொருள் வாங்கினீங்க அப்படின்னா வாரம் 600 ரூபாயிலேருந்து 60,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஸோ அந்த விஷயம் இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க 100 நபர் இருந்தாலும் இந்த பிஸ்னஸில் நீங்கள் 2 நபருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைனரி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்டில் ஒரு நபர், ரைட்டில் ஒரு நபர் வரும்போது அந்த வாரம் உங்களோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா இன்கம். கவர்மெண்ட்டுக்கு 2% டிடிஎஸ் பிடிச்சது போக 588 ரூபா உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். அவ்வளோ லீகலான கம்பெனிங்க நம்மளோட கம்பெனி. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க 2 நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 நபருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கும்போது 5 பேர் இந்த பிஸ்னஸை பிடிச்சி எடுக்கிறாங்க. ஸோ லெஃப்ட்டில் ஒருத்தவங்க, ரைட்டில் ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரை உங்களுக்கு டேரெக்டாக ஒரு பிஸ்னஸ் சென்டர் எடுத்துகிட்டு அங்கே இங்கெல்லாம் கொடுக்க முடியாது. உங்களை நம்பி 2 பேர் வந்திருப்பாங்களா, அவங்களுக்கு இல்லை தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாகணும். வேறு வழியே கிடையாது. ஸோ இது டீம் ஒர்க்கு தானே தவிர இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் இது கிடையாது. ஸோ இந்த பிஸ்னஸ் எடுத்து நான் சொன்னேன்ல 1 வருஷம் 2 மாதம் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோ ஒன்று என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக இருந்தேன். இன்றைக்கி ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக இருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் வீக் என்னோட இன்கம் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 71,200 ரூபா. அதை நான் அக்கௌண்ட்டில் ஏறின டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுற ஒரு 3 வீக்ஸோட இன்கம் நான் இங்கே பின் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து உள்ளே வந்துட்டீங்க. எப்படி பிரதர் 60,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா, இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பெனி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா மண்டேலேருந்து வீக்லி இன்கம் தான். டியூஸ்டே வரைக்கும் உங்களுக்கு கீழே நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸ் லெஃப்ட்லையும் ரைட்லையும் என்ன பிஸ்னஸ் நடக்குதோ அதுக்கு இந்த 7 நாளில் நடக்கிற பிஸ்னஸை அதுக்கு அடுத்த வாரம் வெனஸ்டே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு
2% TDS பிடிச்சது போக அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 60,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பிளானை கிளியராக கவனிங்க. இப்போ இந்த லெஃப்ட்டில் ஒரு டீம் போகுது, ரைட்டில் ஒரு டீம் போகுது. இப்போ ஒரு 3 மாதம் கழிச்சு இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் ஒரு 100 சேல் நடக்குது, ரைட்டில் ஒரு 100 சேல் நடக்குது உங்கள் டீமை வச்சு. இப்போது லெஃப்ட்டில் ஒரு ஐடி ரைட்டில் ஒரு ஐடி வரும்போது பேர் மேட்சுக்கு தான் இங்கே இன்கம் 600 இன்கம். சேல்ஸுக்கு கம்பெனி உங்களுக்கு வந்து வருமானம் கொடுக்குது, கமிஷன் கொடுக்குது, ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ லெஃப்ட்டில் 100 சேல் ரைட்டில் 100 சேல் நடக்கும்போது 100 × 600 இப்போ 100 பேர் மேட்ச் ஆகுது. 100 × 600 கம்பெனி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு 60,000 வருமானம் கொடுத்துரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 100 சேல்ஸ் நடந்ததில் ஒரு 10 பேர் அடுத்த வாரம் வேலை பார்க்குறாங்க. இந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க, எனக்கு வாரம் வாரம் வருமானம் வருதுங்க. இந்த 60,000 நீங்கள் ஒரு ஆள் மட்டும் சம்பாரிச்சிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு கீழே நிறைய பேர் 40,000 சம்பாரிச்சிருப்பாங்க, நிறைய பேர் 30,000 சம்பாரிச்சிருப்பாங்க, நிறைய பேர் 20,000 சம்பாரிச்சிருப்பாங்க, நிறைய பேர் 10,000 சம்பாரிச்சிருப்பாங்க. கீழே உள்ளவங்களை சம்பாதிக்க வச்சு தான் இந்த 60,000 இன்கம் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த பிஸ்னஸில் வெறும் அடுத்த வாரம் வெறும் 10லேருந்து 15 பேர் தான் இந்த சைடு வேலை பார்க்குறாங்க, இங்கிட்டும் ஒரு 15 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா இந்த 100 சேலுங்கிறது அப்படியே இருக்காது, கண்டிப்பாக 150 சேலாக மாறும். 150 சேல் நடக்கும்போது லெஃப்ட்டில் 150 சேல் ரைட்டில் 150 சேல் நடக்கும்போது 150 பேர் மேட்ச் ஆகும்போது கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா 150 × 600 கணக்கு பண்ணி 90,000 வருமானம் கொடுக்கணும். கரெக்டு தானே? ஆனால் கம்பெனி உங்களுக்கு அந்த வாரமும் 60,000 தான் வருமானம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கு சீலிங் இவ்வளோ தான் வச்சு கட்ட முடியும்னு லிமிட் இருக்கிற மாதிரி இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் சென்டர் எடுத்து வரீங்க அப்படின்னா வாரம் 600 60,000 வரைக்கும் மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். அதுக்காக தான் கம்பெனி இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு, ஒரு பாஸ்புக், ஒரு மொபைல் நம்பர் வச்சு ஒரு நபர் 7 ஃப்ரான்சைசி வரைக்கும், அதாவது 7 பிஸ்னஸ் சென்டர் எடுத்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் வர முடியும். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு நபர் 7 பிஸ்னஸ் சென்டர் வரைக்கும் ஃபேமிலி பேக்காக எடுத்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, என்னோட நேம்லேயே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எவ்வளோ சொன்னேன், ஒரு பிஸ்னஸ் சென்டருக்கு 4,700. சரிங்களா? கம்பெனி ஒரு பிஸ்னஸ் சென்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக 2,000 டிஸ்கவுண்ட் கூப்பனை இதில் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனுக்கு டேரெக்டாக நீங்கள் 2,000 பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 500 பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு 450 பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி 450 பே பண்ணிங்க அப்படின்னா 50 வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன்லேருந்து மைனஸ் ஆயிரும். இந்த மாதிரி இந்த 2,000 டிஸ்கவுண்ட் கூப்பனையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது கம்பெனியோட ஐடியா. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 7 பிஸ்னஸ் சென்டர் எடுக்கிறோம் அப்படின்னா 4,700 × 7ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 32,900 வரும். சரிங்களா? இது கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்த 32,900 பொருளையும் கொடுத்து அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் சென்டருக்கு 2,000 டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் கூப்பன் மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 14,000 டிஸ்கவுண்ட் கூப்பன் மட்டும் கொடுக்குறாங்க. இதில் யாரும் ஏமாந்து போகிறதே கிடையாதுங்க, கொடுத்த காசுக்கு பொருள் வந்துட போகுது. இப்போ பாருங்கள், ஹென்ரிங்கிற நபர் லெஃப்ட்லேயும் ஹென்ரி தான், ரைட்லேயும் ஹென்ரி தான். இது கீழே 2வது ஐடி கீழே லெஃப்ட்லேயும் ஹென்ரி தான், ரைட்லேயும் ஹென்ரி தான். 3வது ஐடி கீழே லெஃப்ட்லேயும் ஹென்ரி தான், ரைட்லேயும் ஹென்ரி தான். இந்த மாதிரி தான் 7 பிஸ்னஸ் சென்டரோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரிங்களா? இப்போ நமக்கு தேவை 8 நபர் தான் தேவை. 8 நபர் இருந்தால் எவ்வளோ சம்பாதிப்போம், அந்த வாரம் எவ்வளோ சம்பாதிப்போங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் கிளியராக போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8 நபரை பார்க்குறோம். இந்த 8 நபருக்கும் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுக்குறோம். நம்மள மாதிரியே அவங்களும் 7 பிஸ்னஸ் சென்டர் ஃபேமிலி பேக்காக எடுத்து வராங்க அப்படின்னா இந்த 4வது ஐடி கீழே லெஃப்ட்டில் ஒரு நபர் கொடுத்துரும், 7 பிஸ்னஸ் சென்டரில் வராங்க. ரைட்டில் ஒரு நபர் 7 பிஸ்னஸ் சென்டரில் வராங்க. 5வது ஐடி கீழே லெஃப்ட்டில் ஒருத்தவங்க, ரைட்டில் ஒருத்தவங்க. 6வது ஐடி கீழே லெஃப்ட்டில் ஒருத்தவங்க, ரைட்டில் ஒருத்தவங்க. 7வது ஐடி கீழே லெஃப்ட்டில் ஒருத்தவங்க, ரைட்டில் ஒருத்தவங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா வர எல்லாரையுமே 7 பிஸ்னஸ் சென்டர் எடுத்து வர மாதிரி நம்ம க்ளோசிங் கொடுத்து அவங்கள இந்த பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ வந்ததோட விளைவு அந்த வாரம் இந்த 4வது ஐடிக்கு. ஸோ நீங்கள் எங்கே கவனிக்கணும் அப்படின்னா இந்த ஐடி கீழே மட்டும்தான் கவனிக்கணும். லெஃப்ட்டில் எத்தனை சேல் நடந்திருக்கு அப்படின்னா 7 சேல் நடந்திருக்கு, ரைட்டில் 7 சேல் நடந்திருக்கு. அப்போ 7 ஜோடி இதுக்கு பேர் மேட்ச் ஆயிருக்கு. அந்த வாரம் இன்கம் 4,200. எப்படின்னா 7 × 600 கணக்கு பண்ணி 4,200 உங்களுக்கு கம்பெனி கமிஷனாக இந்த 4வது ஐடி கொடுத்துரும். சரிங்களா? இந்த 5வது ஐடிக்கு பாருங்கள், நடுவில் பிரிச்சிங்க அப்படின்னா லெஃப்ட்டில் 7 சேல் நடந்திருக்கு, ரைட்டில் 7 சேல் நடந்திருக்கு. ஸோ அந்த ஐடிக்கும் 4,200 இன்கம். இந்த 6வது ஐடி கீழே பாருங்கள், நடுவில் பிரிச்சிங்க அப்படின்னா லெஃப்ட்டில் 7 சேல் ரைட்டில் 7 சேல் நடந்திருக்கு, அந்த ஐடிக்கும் 4,200 இன்கம். இந்த 7வது ஐடி கீழே பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் பிரிச்சிங்க அப்படின்னா லெஃப்ட்டில் 7 சேல் ரைட்டில் 7 சேல் நடந்திருக்கு, அந்த ஐடிக்கும் 4,200 இன்கம். இந்த 4 ஐடி கீழே தான் நம்ம வேலை பார்த்தோம். கரெக்டாக? ஆனால்
இந்த 7 பிஸ்னஸ் சென்டர் எடுத்து வந்ததோட விளைவு இந்த 3 ஐடிக்கும் அந்த வாரம் உங்களுக்கு இன்கம் இருக்குது. இப்போ இந்த 2வது ஐடிக்கு எவ்வளோ இன்கம் அப்படின்னா, இந்த 2வது ஐடி கீழே மட்டும்தான் பார்க்கணும். சென்டரில் பிரிச்சிங்கன்னா இது நடுவில் பிரிச்சிட்டிங்க, இந்த சைட்லாம் பார்க்கக்கூடாது. 2வது ஐடி கீழே மட்டும்தான் பார்க்கணும். இப்போ லெஃப்ட்டில் எத்தனை சேல் நடந்திருக்குன்னா 7, 14, 15 சேல் நடந்திருக்கு. ரைட்டில் 7, 14, 15, அப்போ 15 ஜோடி பேர் மேட்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும் 15 × 600 கணக்கு பண்ணிங்கன்னா இந்த 2வது ஐடிக்கு 9,000 ரூபாய் இன்கம் அந்த வாரம். ஸோ 3வது ஐடிக்கும் அதே தான் நடந்திருக்கும். சென்டரில் பிரிச்சிங்க அப்படின்னா 7, 14, 15, ரைட் சைடு 7, 14, 15 சேல்ஸ் நடந்திருக்கு. டோட்டலாக 15 ஜோடி பேர் மேட்ச் ஆயிருக்கு. இந்த ஐடிக்கும் 9,000 ரூபாய் இன்கம். ஸோ இந்த டாப் ஐடிக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஐடிக்கும் நம்ம எந்த வேலையுமே பார்க்கல, இந்த ஐடிக்கும் இன்கம் இருக்குது. சென்டரில் பிரிச்சிங்க அப்படின்னா இது லெஃப்ட்டு, அது ரைட்டு. 7, 14, 21, 28, 29, 30, 31 ஐடி நடந்திருக்கு லெஃப்ட் சைடு. ரைட் சைடு அதே தான் 7, 14, 21, 28, 29, 30, 31 ஐடி. அப்போ 31 ஜோடி பேர் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ 31 × 600 கணக்கு பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த வாரம் 18,600 ரூபா இந்த ஐடிக்கு டாப் ஐடிக்கு இன்கம். இப்போ டோட்டலாக மொத்தமாக கூட்டினீங்க அப்படின்னா டாப் ஐடிக்கு 18,600, 2வது ஐடிக்கு 9,000, 3வது ஐடிக்கு 9,000, மற்ற கீழே உள்ள 4 ஐடிக்கும் 4,200, 4,200, 4,200, 4,200 டோட்டலாக கூட்டினீங்க அப்படின்னா 53,400 ரூபா அந்த வாரம் உங்களோட இன்கமாக இருக்கும். ஒரே ஒரு டைம் கடையை மாற்றி பொருள் வாங்கினதுனால இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சி. ஸோ இப்போ உங்களுக்கு கீழே வந்த 8 நபரில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வேலை பார்க்கல, அடுத்த வாரம் இவங்களும் வேலை பார்க்கல, இங்கே ஒரு நபர் மட்டும் வேலை பார்க்குறாங்க, இவங்களும் வேலை பார்க்கல. லெஃப்ட் சைடில் ஒரு நபர் மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரே ஒரு நபர் மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு வருமானம் இருக்குமா இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அந்த ஒரு நபர் வேலை பார்க்குறக்கும், ரைட் சைடில் ஒரு நபர் வேலை பார்க்குறக்கும் டாப் ஐடிக்கு வந்து பேர் மேட்ச் ஆகும், அந்த ஐடிக்கு இன்கமாக இருக்கும். இதை எப்படி கம்பெனி கொடுக்கும் அப்படின்னா, லெஃப்ட்டில் இப்போ ஒரு 10 சேல் நடக்குது உங்கள் டீமை வச்சு, ரைட்டில் அந்த வாரம் 5 சேல் தான் நடக்குது அப்படின்னா எங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும். சரிங்களா? இப்போ ரைட் சைடு நடக்கிற சேல் தான் கம்மியாக இருக்குது. அப்போது இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 சேல், இங்கே 10லேருந்து 5 சேல் பேர் மேட்ச் ஆகி அந்த வாரம் 5,630ன்னு சொல்லிட்டு டாப் ஐடிக்கு உங்களுக்கு 3,000 ரூபாய் இன்கம் ஆகிடும். நீங்கள் கேட்கலாம், இங்கே 10 சேல் நடந்திருக்கே பிரதர், அது வேஸ்ட்டாக போயிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடுத்த வாரம் பேலன்ஸ் உள்ள 5 சேல் அடுத்த வாரம் கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ இது முழுக்க நீங்கள் பண்ணுற பிஸ்னஸுக்கு கமிஷன் தானே தவிர 1 லட்ச ரூபா கொடுத்து மாதம் 5,000 ரூபா சம்பாதிக்கிற பிஸ்னஸ் இது கிடையாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பே இல்லாமல் நான் 1 லட்ச ரூபா பணம் தந்துடுறேன், நான் 5,000 ரூபா மாதம் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஸ்டாண்டர்டான கம்பெனியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இங்கே நீங்கள் ஒரே ஒரு டைம் கடையை மாற்றி பொருள் வாங்குறது மூலியமாக வாரம் 60,000 ரூபா சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ இந்த 7 ஃப்ரான்ச்சைஸி எடுத்து வந்ததோட விளைவு பாருங்க, இந்த ஐடிக்கு 60,000, இந்த ஐடிக்கு 60,000, இந்த ஐடிக்கு 60,000, டோட்டலாக 7 × 60ன்னு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 4,20,000 சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து ஒரு வருஷம் வச்சுக்கோங்க. 1 வருஷம் கழித்து உங்கள் பிஸ்னஸ் 100% நடந்தால் 4,20,000 ரூபா இன்கம். வெறும் 50% தான் உங்கள் பிஸ்னஸ் நடக்குது. உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸில் ஏற்றோ இறக்கம் இருக்குன்னே வச்சுக்கோங்க. வெறும் 50% நடக்குது அப்படின்னா அந்த வாரம் இன்கம் 2,10,000 ரூபா இன்கம். இல்லைங்க, வெறும் 25% தான் உங்கள் பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா 1,05,000 ரூபா வார இன்கம். ஸோ சூப்பரான பிஸ்னஸுங்க. வாரம் 25% உங்கள் பிஸ்னஸ் நடந்தாவே வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ 1,05,000 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. லாஸ்ட் வீக் என்னோட இன்கம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், 71,800 ரூபா இன்கம். டிடிஎஸ் பிடிச்சது போக 70,000 சம்திங் என்னோட அக்கௌண்ட்டில் ஏறிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி கம்பெனியில் ட்ராவல் பண்ணி ஸோ 1 வருஷம் 2 மாதத்தில் கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். ஸோ இது எதுக்கு உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கும் அதே வாய்ப்பு தான் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இன்றைக்கி இந்த பிஸ்னஸை எடுக்கலாம், இல்லை இன்னும் 1 மாதம் கழிச்சு கூட எடுக்கலாம், இல்லை இன்னும் 1 வருஷம் கழிச்சு கூட இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த டீம் சைடு வராங்களோ அவங்க எல்லாரும் நான் உங்களுக்கு கீழே சப்போர்ட் பண்ணி தருவேன். இல்லை நீங்கள் வந்து இன்னும் ஒரு மாதம் கழிச்சு எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு கீழே நீங்கள் இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் சென்டர் எடுத்து வரீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு 2 டீம் தான் கிரியேட் பண்ண முடியும். இங்கே 7 பிஸ்னஸ் சென்டர் எடுத்து வரீங்க அப்படின்னா நார்மலாக கவனிங்க, 7 × 2ன்னு கணக்கு பண்ணால் 7 2 14 டீம் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஆனால் இந்த பிஸ்னஸில் 7 பிஸ்னஸ் சென்டர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வெறும் 8 டீம் கிரியேட் பண்ணால் போதும் 4,20,000 ரூபா சம்பாதிக்கலாம். ஸோ சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு. எல்லாரும் கூகுள் எடுங்க, accessindia.com லீகல் சர்டிஃபிகேட் போட்டு பாருங்கள். உங்களுக்கு கம்பெனி லீகலாக எப்படி உங்கள் ஸ்டாண்டர்டாக இவ்வளோ பிஸ்னஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்பெனியோட மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஐடியா இருந்தால் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பராக சம்பாதிக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒருவேளை
நீங்கள் நிறைய பிஸ்னஸ் எடுத்து தோற்றுருக்கலாம், எனக்கு தெரியாத பிஸ்னஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் ஒருவேளை இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் இது வரைக்கும் பண்ண பிஸ்னஸ் மாதிரி இது கிடையாது. ஸோ நீங்கள் உள்ளே இறங்கி வந்து பாருங்கள், சூப்பரான பிஸ்னஸுங்கிறத நீங்களும் புரிஞ்சுப்பீங்க, எடுத்து பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட், சூப்பராக பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ்.